அதாவது பொதுவாகவே ஒரு இடம் ஒருத்தருக்கு சொந்தம் அப்படின்னா அந்த இடத்துடைய ஆவணங்களும் அனுபவமும் அவர் கையில் இருக்கணும். அனுபவம் இல்லாத பட்சத்தில் கூட ஆவணங்கள் அவர் கையில் இருக்குது அப்படின்னும் போது அந்த இடம் அவர் அனுபவிப்பாக தான் கருத முடியும். அனுபவிக்கிறது அப்படின்னா அவர் அந்த இடத்துல வீடு கட்டியிருக்கணும், இல்லை தொடர்ச்சியாக வேறு ஏதோ ஒரு வகையில் அனுபவம் செஞ்சுருக்கணும் அப்படின்றது இல்லை. இதை வந்து நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்தின் உரிமையாளர் அந்த இடத்திற்கு அவருடைய அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் வச்சுட்டு இருந்தாலே அவர் அனுபவதாரர் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லுது. இப்போ ஒரு இடத்துல இப்போ பொதுவாக பரவலாக சொல்லப்படுற விஷயம்னா 12 ஆண்டுகள் ஒரு இடத்தை ஒருவர் அனுபவம் செய்யும்போது அந்த இடத்துக்கு உரிமை கோருவதற்கான ஒரு தகுதி அவருக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சில தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இதை அடிப்படையாக வச்சு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, எப்படிங்க 12 வருஷம் வந்து அனுபவம் செஞ்சுருக்கிறோம், இந்த இடம் வந்து நமக்கு சொந்தமாகுமா, இது எங்களுடைய இடமா, ஆனால் பட்டா ஒருத்தருது பத்திரம் ஒருத்தது எல்லாமே வந்து வேற ஒருத்தர் பேரில் இருக்குது, இது எங்களுக்கு சொந்தமா அப்படின்ற கேள்வி இருக்குது. இதில் என்ன விஷயம்னா, நீதிமன்றம் வந்து சில தீர்ப்புகளை நல்லா தெளிவாக வரையறுத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்தில் ஒரு வாடகைதாரராக இருக்கும்போது அந்த இடத்துடைய உரிமையாளருடைய அனுமதியோடு இருக்கும்போது அவர் வாடகை கொடுத்துட்டே இருந்து திடீர்னு கொடுக்காம நிறுத்திட்டாலோ, அல்லது குத்தகை அப்படின்னு போயிட்டு கொஞ்ச நாள் கொடுத்துட்டு சுத்தமாக அந்த குத்தகை காலம் முடிஞ்ச பிறகு அனுபவம் செஞ்சாலோ, அந்த உரிமையாளர் அனுமதியில் அந்த இடத்துல இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் எப்போவுமே வந்து அது அனுபவதாரர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. ஏன்னா உரிமையாளருடைய அனுமதியோடு போகிறதுனால. இப்போ 12 வருஷம் ஒருத்தர் அனுபவம் செய்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம். அது வந்து சட்டப்படி எதுவும் வரையறுத்து சொல்லப்படல. ஆனால் அந்த இந்த காலவரம்பு சட்டம் ஒன்று இருக்குது, லிமிடேஷன் ஆக்டில். அதில் வந்து 1லேருந்து ஒரு 10க்கு உட்பட்ட பிரிவுகளில் வந்து சில விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த அனுபவதாரருக்கு இருந்தால் அந்த இடத்துக்கு உரிமை கோர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரையறையில் 12 வருஷம் அவர் ஒரு இடத்துல வந்து ஒரு நபர் அந்த இடத்த அனுபவம் செய்யணும். ஒன்று, எப்படி அனுபவம் செய்யணும் அப்படின்னா, அந்த இடத்துல நான் அனுபவம் செய்கிறேன் அப்படின்றது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியும்படி அனுபவம் செய்யணும். முக்கியமாக ஒரு விஷயம், அந்த இடத்துடைய உரிமையாளர், அந்த இடத்துடைய பட்டாதாரர் இருக்கார் இல்லையா, பட்டாதாரர் பத்திரம் கொண்டு இருப்பார், அவருக்கு வெளிப்படையாக தெரியும்படி, அவருக்கு எதிரான எதிரிடை பாக்கியம், அனுபவ பாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வகையில் அனுபவம் செய்யணும். அவருக்கு தெரியணும், சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியணும். எல்லாம் தெரிஞ்சு அதுவும் இல்லாமல் அந்த இடத்துடைய உரிமையாளர் இவரை வெளியேற்றுவதற்கு சட்ட நடவடிக்கை எதுவுமே எடுக்காமல் இருக்கணும். இவர் தான் இருக்கிறாரு, இன்னொருத்தரை என்கரேஜ் பண்ணிட்டாங்க, அதை ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோம், அனுபவம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சோம், எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துக்கு இந்த அனுபவம் செய்யக்கூடியவர் உரிமை கோருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கோ சட்டப்படி பட்டா மாற்றுவதற்காக உரிமை கோருவதற்கோ சில விஷயங்கள் அவருக்கு உரிமை இருக்குது. இதில் கூட இன்னொரு விஷயம் பார்ப்போமே, ஒருவேளை அவர் ஒரு 12 வருஷம் குடியிருக்காரு, 12 வருஷம் அது அனுபவம் செய்கிறாரு, இவருக்கு இந்த அனுபவம் செய்கிறவருக்கு அரசியல் பின்புலம் இருக்குது, ரவுடிகள் பின்புலம் இருக்குது, வேறு ஏதோ இருக்குது, இந்த நிலத்துடைய உரிமையாளர் வந்து சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டால் நிச்சயமாக அவர் உயிருக்கோ உடைமைக்கோ அல்லது குடும்பத்தாருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரும். இந்த வகையில் பாதிப்பு வரும்ன்றதுக்காக தான் நான் இத்தனை வருஷங்களை வந்து நான் அனுபவம் செய்யாமல் அதை வந்து எதிர்கொள்ளாமல் அவர் வெளியேற்றத்துக்கு தயக்கம் இருந்தது அப்படின்ற விஷயங்கள் முன் வச்சா அந்த வாதத்தையும் வந்து நீதிமன்றம் எடுத்துகிட்டு பரிசீலனைக்கு உட்படுத்தும். இதையும் பரிசீலனை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் வச்சு தான் வந்து உண்மையிலே நடந்தது என்ன, இந்த 12 வருஷம் இவர் அனுபவிக்கிறாரு, இந்த அனுபவம் என்பது முறையானதா, இத்தனை ஆண்டு காலம் வந்து உண்மையிலே இந்த சொத்தை வந்து எந்த ஒரு கேரம் இல்லாமல் எந்த ஒரு கவனமும் செலுத்தாமல் இந்த உரிமையாளர் விட்டுட்டு இருக்காரா அப்படின்றதெல்லாம் முன்னிலைப்படுத்தி அதன் பிறகு தான் வந்து அந்த ஒரு தீர்ப்பே வந்து கொடுக்க முடியும் நீதிமன்றம். உடனடியாக வந்து நான் 12 வருஷம் இருக்கிறேன், அதனால் இந்த இடம் எனக்கு சொந்தம், அதனால் நான் எடுத்துப்பேன், எனக்கு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை நம்ம தாக்கல் செய்யும்போது நிச்சயமாக அது சொந்தமாகாது. அதில் இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லணும்னா, எப்போதுமே உரிமையாளருடைய அனுமதியோடு இருக்கும்போது, உரிமையாளர் வந்து நான் இருந்துங்க, நான் வெளியூர் போகிறேன், வெளிநாடு போகிறேன், அல்லது நான் வந்து பக்கத்து ஊருக்கு போகிறேன், கொஞ்ச நாள் இருந்துங்க, கொஞ்சம் வருஷம் இருந்துங்க அப்படின்னு இருந்துட்டு அதன் பிறகு அந்த இடத்த எனக்கு சொந்தம் அப்படின்னு உரிமை கோரும்போது அப்பவும் வந்து அது வந்து நிலத்தின் உரிமையாளருக்கு, அந்த இடத்தின் உரிமையாளருக்கு தான் சொந்தமாக இருக்கும். ஆனால் வெளியேற்றுவதற்கு ஒரு சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளணும். நன்றி நண்பர்களே, இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கோ உங்களை சார்ந்த நபர்களுக்கோ யாருக்கோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களுக்கு தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வழக்கறிஞர் வி. ஜெகதீசன்.